அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வலம்புரி சங்கு எல்லா மனிதர்களுடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள். ஏன் வலம்புரி சங்கு வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னா, தெய்வ கடாட்சம் வேண்டும். கடலில் வந்து கிடைக்கக்கூடிய மாபெரும் சொத்து வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கோடைய ரகசியம் வந்து ஒரு மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறத வீட்டில் வைக்கணும். அந்த வீட்டில் வச்சு வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து தன்னுடைய அந்த வீட்டின் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து வலம்புரி சங்குக்கு உண்டு, கண்டிப்பாக உண்டு. இது ஒரு 15-20 வருடமாக இந்த ஜோதிடத்துறைக்குள்ள வந்த பிறகு பரீட்சித்து பார்த்து நான் நிறைய சங்குகள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அந்த வலம்புரி சங்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்து அதை செயல்படுத்தணுங்கிற ரகசியங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வலம்புரி சங்கு வந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் வந்து செல்வ வளம் என்பது குறையாது, தரித்திரம் வராது. இப்போ இந்த வலம்புரி சங்கை வைத்து செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. வலம்புரி சங்குல எப்பயுமே மனிதனுடைய இம்யூனிட்டி பவர் அடிக்கடி வந்து என்ன சொன்னா, மனிதனுடைய இம்யூனிட்டி பவர் வந்து பேலன்ஸ் ஆகும், குறைஞ்சு போகும், சோர்வடைஞ்சிருந்தான். அப்ப சோர்வடைஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை உடனே வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து தண்ணீர் தான். உடனே தண்ணி கொடுப்பான். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பூஜை ரூம்ல வலம்புரி சங்கு ஒன்று வச்சுக்கிடும். இந்த வலம்புரி சங்கு என்பது என்னன்னா, செல்வ வளத்தை வந்து கொண்டாந்து கொடுக்கும். இடம்புரி சங்குன்னு ஒன்று. இடம்புரி சங்கு வந்து பெண், வலம்புரி சங்கு வந்து ஆண். எப்பயுமே உழைப்புக்கு ஆண் தான். சந்தோஷம் போன்ற அனைத்து விதமான பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு பூரா வந்து பெண் சங்கத்தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு வலம்புரி சங்கு யூஸ் பண்ணணும். இடம்புரி சங்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஆனால் அதை வாங்கி வந்து பூஜை பண்ண முறைகள் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் தானா போய் சில விஷயங்களை வாங்க மாட்டாங்க, சிலர் கையால வாங்குவாங்க. ஏன்னா அதற்கு கொடுப்பதற்கு வந்து ஒரு தகுதி வேண்டும், அப்ப இந்த வலம்புரி சங்கை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தணும். அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பூஜை ரூம்ல வந்து நீங்கள் வந்து பொருளாதாரம் வேண்டுமா, அதற்கடுத்து தங்கம் சேர வேண்டும், என்ன சேரணுமோ அந்த வலம்புரி சங்கை வந்து ஒரு காப்பர் தட்டு ரெடி பண்ணுங்க. அந்த காப்பர் தட்டை வந்து ரெடி பண்ணி அந்த காப்பர் தட்டில் பச்சரிசி பரப்பி கொஞ்சம் திருநீர் பரப்பிட்டு அது மேலே இந்த சங்கு வச்சு, சங்கோடைய மூக்கு இருக்கு இல்லையா, நுனிப்பகுதி, வால் பகுதி இருக்கு இல்லையா, அதை மேற்க பார்த்து வச்சு பணம் வேண்டுமா அதெல்லாம் பணத்தை உள்ள போட்டு வைங்க. தங்கம் வேண்டுமா அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதில் ஒரு சின்ன காயின்ஸ் எவ்வளவோ இப்போ நிறையா கிடைக்குது, போட்டு வைங்க. கண்டிப்பாக வளருமா என்று சொன்னால் வளரும். வீடில் வந்து செல்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு வந்து அதிகமாக வந்து இந்த வலம்புரி சங்கை வந்து இன்னமும் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். இது ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குறாங்க. அது என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும், ஏதாவது தெரிந்தவர்களிடம் வாங்குங்கள். தெரியாதவன், முகம் தெரியாத ஒருத்தரிடம், இன்னைக்கு முகம் தெரியாத ஒருத்தரையும் சோறு வாங்கி சாப்பிடுறான். அந்த காலத்துல என்ன சொன்னான்னா, சாப்பாடு கூட யார் கையால வாங்கி சாப்பிடணும்னு ஒரு விதி இருந்தது. தர்மம் எல்லாரும் பண்றாங்க.
இன்னைக்கு தர்மங்கள் வந்து வளர்ந்து விட்டது. எல்லாரும் கொடுக்குற சாப்பாடை இன்னைக்கு மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அது அவங்களுக்கு பிடிக்கணும்ல. அவங்களுக்கு பிடிக்கணும். கொடுக்கிறவன் தர்மம் பண்ணினாலும் வாங்குறவன் வந்து அதை சந்தோஷத்தோடு வாங்கணும். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு மாறிச்சு. அது உண்மைதான். எல்லார் கையிலையும் வந்து தர்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதற்கு அந்த கர்மா வந்து அவன் என்ன கர்மா பண்ணா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த கர்ம சாப்பாடை கொடுக்கின்றவன் என்ன கர்மாவுக்காக பிறந்து இந்த கர்மாவை செய்கிறான் என்பது வேணும். சும்மா கிடையாது. தர்ம சாப்பாடு கொடுத்தா எல்லாரும் சாப்பாடையும் வாங்கி சாப்பிடலாமா? எல்லாரும் இடத்துலையும் வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னதானம் நடந்துற இடத்துல எல்லாம் போய் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு சாஸ்திரத்தில் வந்து விதி சொல்லப்படவில்லை. அந்த இடத்தோடைய பண்பாடு என்ன, அந்த இடத்தோடைய கல்ச்சர் என்ன, அந்த இடத்தோடைய ஹெரிட்டேஜ் என்ன, இத்தனையும் பார்த்துத்தான் அந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தர்ம சாப்பாடு சாப்பிடலாம். பெரிய பெரிய கோவில்களில் நடத்தப்படுகின்ற அரசே நடத்தப்படுகின்றதுல அன்னதானம் சாப்பிடுங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பரிபூரணமாக உட்கார்ந்து சாப்பிடுங்க. அங்க நல்லா இருக்கும். தனி மனிதன் ஒவ்வொருவனும் செய்யப்படுகின்ற செயல்களை வந்து நீங்கள் தர்ம சாப்பாடை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அவனுடைய கர்மாவில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பகுதி உங்களை வந்து சேரும். அதை நீங்க அனுஷ்தான். பசிக்கலாம், பசிக்கு எல்லா இடத்துலையும் புசித்து விடலாம் என்று இந்த சரித்திரம் சொல்லுகிறதா? கிடையாது. அதனால இந்த வலம்புரி சங்கு பொருளாதார மேன்மைக்கு ஒரு காப்பர் தட்டு கண்டிப்பா வாங்கிருங்க. அந்த காப்பர் தட்டு வாங்கி நீட்டா வந்து என்ன சொன்னா அதுல பச்சரிசி நிரப்பி அதுல போய் துண்ணூரை பரப்பி விட்டுட்டு அந்த சங்கை வந்து என்ன சொன்னா வால் பகுதி எந்த பக்கமா இருக்கணும், மேற்கு பகுதியா இருக்கணும், தலைப்பகுதி கிழக்கு பக்கமா இருக்கணும். அதுல வந்து பணம் போட்டு வைங்க. உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை மாயல எழுதி உள்ள போட்டு வைங்க. அது கண்டிப்பா நடந்துடும். இடம்புரி சங்கு எதற்கு வைப்பது எப்படின்னா, இடம்புரி சங்கு எப்பயுமே ஒரு மனிதன் தாயால் வளர்க்கப்பட்டான். தாயோடைய அரவணைப்புல தான் எல்லாரும் வளர்ந்தோம். தாயோடைய அரவணைப்புக்கு பிறகு கல்யாணத்தை எதுக்கு முடிச்சு வந்தான்? ஒரு பெண்ணைத்தான் முடிச்சு வச்சேன். ஏன் ஒரு ஆணை முடிச்சு வச்சிருக்க கூடாதா? ஒரு பெண்ணைத்தான் முடிச்சு வச்சான். அப்ப தாய்க்கு பெண் தாரம். அப்ப இடம்புரி சங்கில் வந்து உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதை யாரும் வந்து பெரிதாக வந்து செல்வ வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படி இப்படின்ட்டு போயிட்டாங்க. இடம்புரி சங்கில் வந்து நீங்கள் பூஜை ரூமில் ஒரு தாம்பாளத்துல காப்பர் தாம்பாளமே ஒன்று ரெடி பண்ணிக்கிடுங்க. அந்த இடம்புரி சங்கில் வந்து கொஞ்சம் பெரிய சங்கம் இருக்கணும். உள்ள ஒரு 50-100 மில்லி தண்ணினால் நிற்கிறாப்புல சங்கு வாங்கணும். அந்த சங்கை வாங்கி அதுல தண்ணி ஊற்றி வைத்து காலையில் எந்திரிச்சு துளக்கியவுடன் அந்த இடம்புரி சங்கில் வைத்த தண்ணீரை எவன் ஒருவன் தினமும் குடிக்கானோ அவனுக்கு ஆத்ம சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை ரெகுலரா செய்யணும். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை ரெகுலரா செஞ்சு வர 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 என்ன செய்யும் அப்படின்னா, மனிதன் உடம்பில் இருக்கின்ற அத்தனை நோய்களும் போகும். உடல்ல இருக்கிற நோய் போகும். என்ன காரணம்னா, எப்ப மனிதனுக்கு நோய் வருகின்ற காலத்தில் எல்லாம் என்ன சொல்லலாம், கடல்ல போய் குளிச்சுட்டு வந்து ஒரு மொட்டையை போட்டு கடல்ல குளிச்சுட்டு வான்னு ஏன் சொன்னாங்க? அங்கேதான் கர்மா அழிக்கப்படுகிறது. அப்ப உள்ளே இருக்கிற அகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்ற கர்மாவை அழிப்பதற்கு அந்த இடம்புரி சங்கில் வந்து ஒரு மனிதன் தண்ணீர் வைத்து அதை எந்த டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். அதை பத்தி பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதை வச்சு என்ன சொன்னா அது அந்த எந்த டைரக்ஷன்னா அதோடைய வால் பகுதி வந்து தெற்க பார்த்திருக்கணும், கொண்ட பகுதி வடக்க பார்த்திருக்கணும். வால் பகுதினா நீளமானது வந்து என்ன சொன்ன வடக்கு பக்கமும் அந்த குண்டா இருக்கிற அந்த பகுதி வந்து என்ன சொன்னா வடக்கு பகுதி பார்த்துருக்கணும். இருந்து அதில் அப்படி தண்ணீர் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் வெறும் வயிற்றில் காலையில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடித்து அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் உடலில் இருக்கின்ற நெகட்டிவ் உங்களுடைய கர்மா அனைத்தும் போகும். நெகட்டிவையும் கர்மாவையும் கண்டிப்பாக போகுமான 100% போகும். எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதை கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஃபாலோ பண்ணணும். இவ்வளவுதான். இந்த சங்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் கிடைக்கும். வலமுறை சங்கம் கிடைக்கும், இடமுறை சங்கம் கிடைக்கும். தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கள். ஏன்னா பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு வந்து இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பை வந்து என்ன சொன்னா வந்து குப்பைத்தொட்டியை ஆக்கிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
பெரும்பாலான மக்கள் வந்து உடம்பை குப்பத்திட்டியாக்கி கடைசியில ராகு கேதுகளுடைய பிடிக்கு போயிடுறான். ராகு கேதுகள் பிடின்னா என்ன சொல்றான்னா, கடைசியில வந்து மனிதனை வந்து அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடணும். அவன் கண்ட்ரோல்ல சாகும் போதுதான் மட்டும்தான் போகணும். சாகருக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றான்னா, அந்த பிணி வீடுகள் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறது தெரியணும். அப்ப மூப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று வராமல் இருப்பதற்கு எந்த ஒரு மனிதன் ஆணும் பெண்ணும் இடம்புரி சங்கில் தண்ணீர் வைத்து குடித்தானோ, இடம்புரி சங்கில வந்து தண்ணீர் வைத்து குடித்தான் என்று சொன்னால் தொடர்ச்சியாக குடிக்கணும். தொடர்ச்சியாக குடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய முகம் பொலிவு வரும். வயிற்றுக்குள் இருக்கிற கர்மா தேவை இல்லாத இந்த இடுமருந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடுமருந்து போட்டு இருந்தாலும் அந்த இடுமருந்தை வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக என்ன செய்யும், எடுத்துரும். இடுமருந்தை வந்து மலத்துல கொண்டு தள்ளிடும். அந்த அளவுக்கு அந்த சங்கில வைக்கிற தண்ணீருக்கு வந்து பெரிய பவர் உண்டு. எந்த ஒரு மனிதன் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி 2 நாளைக்கு தொழில் ஓடாம இருக்கும், தொழில் 2 நாளைக்கு ஓடலை அப்படின்னு என்ன செய்யுங்க, நல்லா வந்து நீட்டா வீட்டில் வந்து என்ன சொன்னா ஒரு வாளியில தண்ணி வச்சு அதுல கல்லுப்பு வந்து ஒரு கை போட்டு நல்லா கலைக்கு வந்து அழகாக குளிச்சிருங்க. அது என்ன விதமான தோஷம் இருந்தாலும் என்ன விதமான மைனஸ் இருந்தாலும் கண்டிப்பாக போக்கி வந்து அடிச்சு தள்ளிடும். அதற்கடுத்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். அப்ப இயற்கை என்பது 2 விதத்தில் இருக்கான், ஆண் பெண். அப்ப ஆண் யார் என்று சொன்னால் சூரியன், பெண் என்று சொன்னால் சந்திரன். இந்த 2 தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்ப எந்த ஒரு வீட்டில் வலம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் இருக்கிறதோ அங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லாரும் என்ன நினைப்பீங்க தெரியுமா, வலம்புரி சங்கு தானே எல்லாம் முக்கியம் சொல்லியிருக்காங்க, முக்கியம் சொல்ல. அவன் ஆம்பளை தான் முக்கியம், வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பெண் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. இதனால் வரைக்கும் ஏன் சொல்லலை, இடம்புரி சங்க பத்தி சொல்லலை அப்படின்னா அது காலம் அல்ல, சொல்லலை. இன்னைக்கு காலம் வந்துருச்சு, சொல்லியாச்சு. என்ன காரணம்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு 4-5 மணிக்கு மேல வந்து என்ன சொன்னா அஷ்டமி முடிஞ்சு நவமி. வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்றான்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த நவமி சுபயோக நாள். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த நவமி திதி சுபயோக நாள். அந்த சுபயோக நாளில் தான் இதை சொல்ல வேண்டும் என்பது விதி. அப்ப எல்லார் வீட்டிலும் என்ன சொல்றான்னா ஒரு சங்கம் மட்டும் இருக்கக்கூடாது, ஆண் சங்கம் இருக்கணும், பெண் சங்கம் இருக்கணும். இந்த ஆண் சங்கம் பெண் சங்கம், ஆண் சங்கத்தில் வருமான வளர்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணணும். பெண் சங்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்முடைய உள்கர்மா அகக்கர்மாவுடைய தோஷங்களை போக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்த 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 என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது வந்து உடலில் இருக்கின்ற பிணிகளை வந்து நீங்க எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டு அதுக்கு ஒரு சக்தி ஊட்டி பொலி ஊட்டுறீங்க, அதல்ல. இயற்கையாக 80 வயது வரை வந்து ஒரு மனிதன் வந்து இளமையாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியங்கள்லாம் இருக்குது. அதனால நான்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். பயன்படுத்தி அதை பரிச்சித்து பார்க்கும்போது எந்தவித சோர்வோ மனச்சங்கடங்களோ, அந்த பிரச்சனை என்பது மனிதனுக்கு இயற்கையானதுதான், அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அந்த பிரச்சனையை தீர்க்குவதற்கு உண்டான ஒரு சக்தி வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இயற்கையாக இந்த 2 சங்கிலையுமே இருக்கு. இந்த 2 சங்கிலையுமே இருக்கு. அப்ப இடம்புரி சங்கு வீட்டில் ஒன்று இருக்க வேண்டும். இடம்புரி சங்கு ஒன்று வீட்டில் இருக்க வேண்டும். அந்த இடம்புரி சங்கு வீட்டில் இருக்க 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 சந்திரன் என்று சொல்லக்கூடிய சக்தி, சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்மை சக்தி, சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சக்தி நம்ம வீட்டில் வளர்ந்து கொண்டே வரும். நம்ம வீட்டில் வளர்ந்து கொண்டே வரும். இதெல்லாம் எங்க வீட்டில் இருக்கு, கண்டிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இத்தனை வருடமாக வச்சு வழிபட்டுட்டு இதெல்லாம் செயல்படுத்தி விட்டு நம்மளால் முடிந்த வரைக்கும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு அவ்வளவுதான் தேவை. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கணும். அதற்கு நோய் நொடி பிணி பீடைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வலம்புரி சங்கும் இளம்புரி சங்கையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் அலுவலகத்தில் கிடைக்கும். நீங்கள் யாரை ஆர்டர் பண்ணினாலும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கணும். இது கமர்ஷியலுக்காக அல்ல, திரும்பவும் சொல்கிறேன், கமர்ஷியலுக்காக அல்ல. என்ன காரணம்னா விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவன் கையால் எது வாங்கினாலும்
தைத்துளை கரணத்தில் போய் பிறந்த ஒருவனிடம் எது வாங்கினாலும் அது வளரும். ஏன்னா தைத்துளை கரணத்திற்கு வந்து சுக்கிரன். விருத்தினாம யோகம் என்பது விருத்தி தான். அந்த அளவு அந்த இதை வந்து நம்மளுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் வலம்புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் ஒரு வீட்டில் வைத்திருந்தால் முதலில் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் கொஞ்சம் போக்கில் வந்து சரியில்லாமல் இருந்தது என்று சொன்னால் இடம்புரி சங்கில் வந்து தண்ணீர் வைத்து கொடுத்து பாருங்கள். அந்த போக்கு வந்து 48 நாளைக்குள் வந்து மாறும். கணவன் நிம்மதி இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறானோ இடம்புரி சங்கில் வந்து தண்ணீர் வைத்து கொடுங்கள். 48 நாளைக்குள் அவனுடைய மனோநிலை தாய்மை பற்றுடன் மாறும். இது உண்மையான சத்தியமான உண்மை என்று கூறி வலம்புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரு வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம்.